வணக்கம் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம பிரெயின், நர்வ்ஸ், சென்சரி ஆர்கன் இது மாதிரி எல்லாம் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்ணை பற்றி படிப்போம். கண் வச்சு தான் நம்ம எல்லாமே புஸ்தகத்தை படிக்கிறது, இந்த உலகத்தில் இருக்க அழகெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ கண்ணை பற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வில் கோ அண்ட் லுக் ஃபார் பிரெயின் அண்ட் அதர் திங்ஸ். கண்ணும் காதும் உண்மையாகவே சிறப்பான இது நம்ம உடம்புல இருக்கிறதுலே. ஸோ கண் எதில் வருதுன்னா சென்சரி சிஸ்டமில் வரும். சென்சரி ரிசெப்ஷன் அண்ட் ப்ராசஸிங். ஸோ சென்சரினா நம்ம கண் சென்சரியில் வரும், பார்வையில் தொடுறது, எதை தொட்டுறது, டெம்பரேச்சர் சூடாக இருக்கா கோல்டாக இருக்கா, அது காதால் கேட்குறது, இதுங்க எல்லாமே சென்சரியில் வரும். ஸோ இதுங்கெல்லாம் எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, அதுக்கெல்லாம் ரிசெப்டார்ஸ்ன்னு இருக்கும். சென்சரி ரிசெப்டார்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அவர் சென்சரி ஆர்கன்ஸ். இப்போ தோலில் குட்டி குட்டி செல்ஸ் அது மேலே இந்த ரிசெப்டார்ஸ், அந்த ரிசெப்டார்ஸில் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். அதுதான் பிரெயின் வரைக்கும் போகுது. ஸோ தீஸ் ரிசெப்டார்ஸ் enables us to detect all types of changes happening in the environment. சுற்று வட்டாரத்தில் எல்லாத்தையும் நமக்கு தெரியப்படுத்துது. பார்வையாக இருந்தாலும் சரி, சூடு டெம்பரேச்சராக இருந்தாலும் சரி, வலியாக இருந்தாலும் சரி. The signals are then sent to CNS, பிரெயினுக்கு போகுது. All the inputs are processed and analyzed in the brain. நம்ம கண்ணிலேருந்து நம்ம எதாவது பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அது கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த இது இப்போ பின்னாடி படிப்போம். அதிலேருந்து கண்ணில் பின்னாடி ஆப்டிக் நர்வ்னு ஒரு நரம்பு இருக்குது, அது வழியாக பிரெயினுக்கு போகுது. பிரெயினில் அது ப்ராசஸ் ஆகி இது முன்னாடியே இது பார்த்த இதான் பச்சை கலர், இது ப்ரௌன் கலர், அதுன்னு நம்ம பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அந்த இது ப்ராசஸ், அதை தான் ப்ராசஸ்ன்னு சொல்கிறது. இந்த இன்புட் ஆர் ப்ராசஸ்ட். அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி இது எலுமிச்சம்பழம், இது சிகப்பு கலர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதை அனலைஸ் பண்ணி அதை இது பண்ணிட்டு பிரெயின்லேருந்து சிக்னல் கொடுக்குது. The signals are sent to the different centers of the brain, which in turn sends command to effector organs. Effector organs இப்போ கண்ணால் பார்த்துட்டு ஒரு நம்ம கை வச்சு எதாவது எடுக்கணும்னா அந்த கண்ணில் பார்த்த பிறகு தான் அந்த கை இது சூடு இல்லை அப்படின்னு கை எடுக்கிறதுக்கு, அதான் எஃபெக்டார் ஆர்கன், டு ஆக்ட் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் சென்சரி ரிசெப்டார்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நியூமரிஸ் சென்ஸ் செல்ஸ். சென்ஸ் செல்ஸ் இருக்கும், சென்சரி நியூரான்ஸ் இருக்கும், அண்ட் அசோசியேட்டட் ஆக்சசரி ஸ்ட்ரக்சர்ஸ். இதுதான் இதிலிருந்து வர்றது தான் நம்ம ஐ பார்க்க போகிறோம். இப்போ ஐ ஒருத்தருக்கு எத்தனை கண் இருக்குது? 2 கண் இருக்கும். The organ of sight is a pair of eyes in human being. It is the most important sense organ among all. உடம்புல இருக்கிற எல்லா சென்ஸ் ஆர்கனில் இதான் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட். பொசிஷன் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கண்ணுக்குள்ளே இந்த போனி கேவிட்டி, ஆர்பிட்னு சொல்லுவோம். அந்த ஆர்பிட் ஆர் ஐ சாக்கெட், அதுக்குள்ளே தான் கண் இருக்குது. இப்போ பார்ட்ஸ் ஆஃப் த ஐ, கண்ணில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அடல்ட் ஹியூமன் மனிதர்களுக்கு ஐபால் இருக்கும். கண் அதை ஃபுல்லாக சொல்கிறது ஐபால். இட்ஸ் நியர்லி ஸ்பெரிக்கல் இன் ஸ்ட்ரக்சர். ஸ்பெரிக்கல்னால் ரவுண்டாக கோலி குண்டோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டிஷ்யூ ப்ரெசன்ட் இன் 3 கான்சென்ட்ரிக் லேயர்ஸ். 3 லேயர்ஸ். அவுட்டர் ஃபைப்ரஸ் லேயர் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்க்ளீரா அண்ட் கார்னியா. அவுட்டர் சுற்றி இருக்கிறது கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுதான் ஸ்க்ளீரா அண்ட் கார்னியாங்கிறது. மிடில், அதுக்கு நடுவில் இருக்குது கன்சிஸ்ட் ஆஃப் கோராய்டு, சீலரி பாடி அண்ட் ஐரிஸ். ஸோ இது 3 இருக்கும். கோராய்டு இருக்கும், சீலரி பாடி அண்ட் ஐரிஸ். இந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அது கிளியராக தெரியும். 3வது என்ன இருக்கும்? இன்னர்மோஸ்ட் லேயர் கன்சிஸ்ட் ஆஃப் ரெட்டினா. ரெட்டினாவில் தான் வெளிச்சம் படுறது. அந்த ரெயின்போலேருந்து நம்ம வெளிச்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது கண்ணில் படுறது தான் அந்த ரெட்டினா. ரெட்டினா பற்றி நுணுக்கமாக பின்னாடி படிப்போம். கண்ணில் ஸ்பெஷலைஸ் ஆகிறவங்க இந்த ரெட்டினாவில் நிறைய ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. இப்போ அவுட்டர் மோஸ்ட் லேயர் பார்க்கலாம். ஸ்க்ளீரா அண்ட் கார்னியா. ஸ்க்ளீரா இஸ் அன் ஒப்பேக் அவுட்டர் மோஸ்ட் லேயர் கம்போஸ்ட் ஆஃப் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ தட் மெயின்டைன்ஸ் த ஷேப் ஆஃப் த ஐபால் and protects all the inner layers of the eyeball. ஸோ ஸ்க்ளீரோட வேலை மெயினாக ப்ரொடெக்ட் பண்ணுது. அடுத்து கார்னியா. கார்னியா தான் கண்ணில் இங்கே இந்த வெள்ளையாக நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த இதுதான் கார்னியா. கார்னியா இஸ் a thin transparent front part of the sclera which lacks blood supply but is rich in nerve ending.
அப்புறம் மிடில் லேயர். மிடில் லேயர் என்னென்ன இருக்குது? கோராய்டு இருக்கும், ஐபால் கண்டெய்ன்ஸ், அப்புறம் ரெண்டாவது வந்து லென்ஸ் இருக்கிறது. கோராய்டு வந்து இட் இஸ் த பிக்மெண்டட் லேயர், ப்ளூயிஷ் கலரு, பிளாக்கிஷ் கலரு, ப்ரௌன் கலர்னு சொல்லி அந்த பிக்மெண்டட் லேயர் ப்ரெசன்ட் பினீத் த ஸ்க்ளீரா. ஸ்க்ளீரா கீழே இருக்கிற அந்த கலராக இருக்கிற கண்ணில் நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது தெரியும். That is called choroid layer. It contains numerous blood vessels and nourishes the retina. The choroid layer is thin over the posterior 2/3 of eyeball, but it becomes thick in the anterior part to form ciliary body. ரெண்டாவது, the eyeball contains a transparent crystalline structure called lens. கண்ணில் இருக்கிற லென்ஸ் வந்து இட் இஸ் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து கண் தானம் பண்ணுறது சொல்கிறது, இது பண்ணுறது. இந்த ciliary body holds the lens in position, stretching and relaxing the ciliary body, changes the focal length. ஸோ கிட்ட பார்வை, தூர பார்வை, அதெல்லாம் நுணுக்கமாக பார்க்குறது, மைக்ரோஸ்கோப் உள்ள பார்க்குறது, இல்லை கார் ஓட்டும்போது தூரமாக பார்க்குறது, இதெல்லாம் வந்து அந்த லென்ஸை வந்து அந்த மசில்ஸ் வந்து சுருக்கி அதை கரெக்டாக பக்குவப்படுத்துது, ஃபோக்கஸ் பண்ணி அந்த ரெட்டினால் வந்து அந்த பார்வை விழுற மாதிரி பார்க்குதுங்க. நெக்ஸ்ட்டு ஐரிஸ். மூணாவது ஐரிஸ். ஐரிஸ் ஃபார்ம்ஸ் அ பிக்மெண்டட் circle of muscular diaphragm attached to the ciliary body in front of the lens. The pigment present in it gives characteristic color to the eyes. Eyes, அதாவது ஐரிஸ் வந்து அந்த கலர் கொடுக்குது. The movement of muscle fiber of iris controls the size and the diameter of a pupil. ரொம்ப சூரிய வெளிச்சம் ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண் வந்து பியூப்பில் வந்து நல்லா சுருங்கி இருக்கும். ராத்திரி நேரத்தில் அதே நல்ல டைலேட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த வெளிச்சம் ஃபுல்லாக உள்ளே போகிறது. ஸோ இந்த சுருங்கி இதுவாக வந்து ஐரிஸ் தான் பார்க்குது, அதை சுற்றி இருக்கிற மசில்னால வருது இது. அடுத்தது பியூப்பிள். பியூப்பிள் இஸ் த அப்பர்ச்சர் சரௌண்டட் பை த ஐரிஸ். பியூப்பிள் தான் கண்ணு அந்த சுற்றி இருக்கிற அந்த ரவுண்டு இது. It contains two types of smooth muscles, circular muscles, other sphincter muscles, இன்னொன்று radial muscle which is dilators of the ectodermal origin. அப்புறம் sympathetic stimulation causes the radial muscles to contract and the pupil to dilate or get larger. Parasympathetic stimulation causes the circular muscles to contract and pupil to constrict. ஸோ சிம்பத்தட்டிக் வந்து ரெண்டு டைப் ஆஃப் நர்வ்ஸ் இருக்கும், நம்ம இதை பின்னாடி படிப்போம். ஒன்று வந்து சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ், இன்னொன்று பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். இந்த சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து ரேடியல் மசில்ஸை கண்ட்ராக்ட் பண்ணும். ரெண்டு மசில் எதுவுமே கண்ட்ராக்ட் பண்ணுது, அந்த பியூப்பிள் வந்து டைலேட்டாக ஆகும் அண்ட் கெட்ஸ் லார்ஜர். பேராசிம்பத்தட்டிக் வந்து அதுவும் சர்க்குலார் மசில்ஸை கண்ட்ராக்ட் பண்ணுது, அது வந்து ரேடியல் மசில்ஸை கண்ட்ராக்ட் பண்ணுது, இது வந்து சர்க்குலார் மசில்ஸை கண்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பியூப்பிளை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. அடுத்து இன்னர் லேயர். இந்த இன்னர் லேயர் ஆஃப் த ஐ இஸ் ரெட்டினா. இந்த ரெட்டினா தான் ரொம்ப முக்கியமான இது. இட் கண்டெய்ன்ஸ் 3 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் ஃப்ரம் இன்சைட் டு அவுட் சைட். என்னென்ன லேயர்ஸ்ன்னு பார்ப்போம். கேங்க்லியான் செல்ஸ், பைப்போலார் செல்ஸ், ஃபோட்டோ ரிசப்டார் செல்ஸ். கேங்க்லியான் செல்ஸ், பைப்போலார் செல்ஸ், photoreceptor cells. The photoreceptor cells or the visual cells are of two types. Rods, that is rod cell, cones, cone cell, rods and cones. Both of these cells contain light sensitive protein called photopigments. They are called as photopigments. Rods வந்து the twilight vision is the function of the rods. Twilightனா ராத்திரி இரவு நேரத்தில் கண்டு தெரியுது தான் அந்த ராட்ஸோட வேலை. These cells contain purplish red protein called rhodopsin. அதான் விஷுவல் பர்பிள் அது பேர். which contains a derivative of vitamin A. ஸோ விட்டமின் ஏ இருந்தால் கண் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதனால தான். ராத்திரி நேரத்தில் கண் நல்லா தெரிகிறதுக்கு விட்டமின் ஏ நம்ம எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக விட்டமின் ஏ சாப்பிட்றக்கூடாது. அளவுக்கு விட்டமின் ஏ சாப்பிட்டா லிவர் பாதிக்கும். அடுத்து கோன்ஸ் தான் டே லைட்டுக்கு தெரியுது, பகலில் இருக்கிற வெளிச்சமான இதுக்கு. ஃபோட்டோபிக் விஷன் அண்ட் கலர் விஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கோன்ஸ். There are 3 types of cones which possesses characteristic photopigment that respond to red, green and blue light. The sensation of different colors are produced by various combination of these
cones and their photopigments. In case of equal stimulation of these cones, a sensation of white light is produced. இப்போ அந்த ஐபாலுக்கு பின்னாடி இருக்கிற ஆப்டிக் நர்வ், கண்ணுக்குள்ள நர்வ், அதான் ஆப்டிக் நர்வ். ஆப்டிக் நர்வ் ஆர் கனெக்டட் வித் த பிரெயின். ஸோ கண்ணிலேருந்து பிரெயினை கனெக்ட் பண்ணுறது தான் ஆப்டிக் நர்வ். தீஸ் நர்வ்ஸ் லீவ் த ஐ அண்ட் த retinal blood vessels enter into a point of medial to and slightly above the posterior pole of the eyeball. கண் இருக்கிற ஐபால் இருக்குல்லையே, அதுலேருந்து பின்னாடி தான் இந்த ஆப்டிக் நர்வ் போய் பிரெயினில் உள்ளே போகுது. அதாவது கண்ணுக்கு பின்னாடி ஆப்டிக் நர்வ் நேராக பிரெயின் கூட அட்டாச் ஆகுது. ஃபோட்டோ ரிசெப்டார் செல்ஸ், அதாவது ராட்ஸ் அண்ட் கோன்ஸ், ஆர் நாட் ப்ரெசன்ட் இன் that region and hence it is called as blind spot. ஸோ ஆப்டிக் நர்வ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து கோன்ஸும் ராட்ஸும் இருக்காது. அது இல்லாதனால அது வந்து பேர் வி கால் இட் அஸ் பிளைண்ட் ஸ்பாட். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து காரில் ஓட்டும் போது திரும்பி பார்க்கும்போது சில இடம் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது. நமக்கு தெரியாமல் எப்படி அவன் வந்தான் அப்படின்னு பார்ப்போம். அந்த இடத்த வந்து இட் இஸ் பிகாஸ் அந்த இடத்துல வந்து ராட்ஸும் கோன்ஸும் இருக்காது. நோ இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் திஸ் ஸ்பாட். அடுத்தது வந்து மேக்குலா லூட்டியே அண்ட் ஃபோவியா சென்ட்ராலிஸ். மேக்குலா லூட்டியே, ஃபோவியா சென்ட்ராலிஸ். கஷ்டமான பேர், பட் அது என்னென்னு நான் கரெக்டாக சொல்கிறேன். இட் இஸ் கால்ட் அஸ் எல்லோ ஸ்பாட்டு. ஃபோவியா வந்து அது தனி வருது. அட் த போஸ்டீரியர் போல் ஆஃப் த ஐ லேட்ரல் டு பிளைண்ட் ஸ்பாட். பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு வெளிப்பக்கமாக there is a small oval yellowish area of the retina called macula lutea or the yellow spot, which has at its middle a shallow depression. அந்த இடத்துல ஒரு பள்ளமாக இருக்கும். இந்த பிக்சரில் தெரியுது பாருங்கள். அதை தான் வந்து ஃபோவியா சென்ட்ராலிஸுங்கிறோம். The fovea is a thin portion of retina where only the cones are densely packed. இங்கே கோன்ஸ் தான் டென்ஸாக இருக்கும். கோன்ஸ் வந்து பகல் பார்வைக்குள்ளது. இட் இஸ் த பாயிண்ட் வேர் த விஷன் இஸ் வெரி ஷார்ப். அந்த இடத்துல தான் நம்ம வந்து ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறது. அதான் வெரி ஷார்ப்பாக இருக்குது. அதான் ஃபோவியாவோட வேலை. கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஐ, ஐயில் என்னென்னலாம் இருக்குன்னா அக்வாஸ் ஹியூமர், விட்ரியஸ் ஹியூமர். ஹியூமர்னால் நீர் சத்து மாதிரி. அக்வாஸ் ஹியூமர் வந்து த ஸ்பேஸ் பிட்வீன் கார்னியா அண்ட் லென்ஸ் இஸ் கால்ட் aqueous humor, which contains a thin watery fluid called aqueous humor. Vitreous humor வந்து the space between lens and the retina is called vitreous chamber, which is filled with transparent gel called vitreous humor. இப்போ கண் பார்வை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நமக்கு. அதான் மெக்கானிசம் ஆஃப் விஷன். In human eye, the vision is called binocular vision. ரெண்டு கண் இருக்குன்னா binocular vision. Both the eyes can be focused on a common object. ஒரே இப்போ கிளாஸ் டம்ளர் இருக்குன்னா அந்த டம்ளரை இந்த கண்ணும் அதே இதில் ஃபோக்கஸ் பண்ணும், இது வந்து ஆப்போசிட் இதில் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ ரெண்டும் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி இப்போ பார்க்குறதுனால ரொம்ப தெளிவாக பளிச்சுன்னு தெரியுது நமக்கு. ரெட்டினா ரிசீவ்ஸ் லைட் ரேஸ் இன் விசிபிள் வேவ் லென்த் த்ரூ த கார்னியா அண்ட் த லென்ஸ் generate impulses in rods and cones. Okay. Number 2. The photosynthetic compound of photopigments வந்து in the human eye are composed of opsin, OPSIN, a protein, and the retinal and aldehyde of the vitamin A. மூணாவது, the received light induces dissociation of the retinol from opsin, resulting in changes in the structure of the opsin. This causes the changes in the permeability of retinal membrane. As a result, the potential differences are generated in the photoreceptor cells. This produces a signal that generates action potential in the ganglion cells through the bipolar cells. Number 4. These impulses and action potentials are transmitted by the optic nerves to the visual cortex. Brainல இருக்கிற ஒரு இடம் பேர் தான் visual cortex of the brain. 5. In the brain, the neural impulses are analyzed. இது அந்த பிரெயின் அந்த இடத்துல வந்து அனலைஸ் பண்ணும். இது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். இது கிளாஸ் டம்ளர், இது வந்து பால், அந்த மாதிரி அதை அனலைஸ் பண்ணி அந்த இமேஜ் ஃபார்ம்ட் ஆன் த ரெட்டினா இஸ் ரெகக்னைஸ்ட் பேஸ்ட் ஆன் த ஏர்லியர் மெமரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கண் அப்படி தான் வந்து கண்டுபிடிக்குது. இந்த பிரெயினில் இருக்கிற கார்டெக்ஸில் விஷுவல் கார்டெக்ஸ் வழியாக தான் கண்டுபிடிக்குது. அதான் மெக்கானிசம் ஆஃப் விஷன். அடுத்து
காமன் டிசீசஸ் கண்ணில் என்னென்ன டிசீஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு கேட்ராக்ட் வரும். சில குழந்தைங்களுக்கும் கேட்ராக்ட் வரும். வயசில் அம்மா வயிற்றில் இருக்கும்போது நமக்கு வந்து சில இன்ஃபெக்ஷன் வந்துச்சுனாலும் கேட்ராக்ட் வரும். கேட்ராக்ட்னா என்னது? This is the eye disease generally occurs in the older people. Lens becomes opaque due to disease or aging. லென்ஸ் வந்து அப்படியே ஒரு அந்த திக்காக கலர் மாறிடும். அதுதான் வந்து கேட்ராக்ட்ங்கிறது. இட் லீட்ஸ் டு பிளைண்ட்னஸ். இட் கேன் பி கரெக்டட் பை வேரிங் சூட்டபிள் கிளாஸஸ் ஆர் பை ரீப்ளேசிங் த defective lens with the normal lens from a donor. ஸோ கேட்ராக்ட் வந்து அந்த கண்ணு லென்ஸில் வந்து ஒப்பேக் ஆயிடுது. ஒப்பேக்னா என்னது? நார்மலாக வந்து கிளியராக இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் தெரியும் இல்லையா, அந்த இடத்துல பதிலாக அது வந்து அப்படியே மங்கலாயிரும். மங்கலாயிடுச்சுன்னா அது வயசாதனால இருக்கும், இல்லாட்டி டிசீஸ்னாலே வரும். அப்போ அந்த இதை எடுத்துட்டு புதுசாக லென்ஸ் வச்சுட்டாங்கன்னா நார்மலாக பார்க்கலாம். இன்னொன்று மயோப்பியா, ஹைப்பர் மெட்ரோப்பியா. மயோப்பியாங்கிறது வந்து கிட்ட இருக்கிற பார்வைகள், ஷார்ட் சைட்டட்னஸ். இட் அக்கர்ஸ் டியூ டு கான்வெக்சிட்டி ஆஃப் த லென்ஸ் ஆர் லாங்கர் ஐபால். கண்ணு ஐபால் வந்து பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீளமாக இருந்துச்சுன்னா which results in the image of the distant objects being formed in front of the retina and can be corrected by wearing spectacles of the concave. Hypermetropia, the long sightedness. The image of the nearer object becomes blurred. கிட்ட இருக்கிறது கண்ணு விடுறது போல் ரெட்டினாக்கு பின்னாடி விடும், அதனால் பிளர் ஆகிடும். ஸோ லாங்கில் இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா we call it as hypermetropia. ஷார்ட் கிளியராக தெரியுதுன்னா மயோப்பியா அப்படிங்கிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் போட்டால் இது பண்ணிக்கலாம். ஸோ மயோப்பியாவுக்கு கான்கேவ் லென்ஸ் போடணும், ஹைப்பர் மெட்ரோப்பியாவுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் போடணும். ஸோ கான்வெக்ஸ் ஃபார் ஹைப்பர் மெட்ரோப்பியா. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ்பயோப்பியா. இது 40 வயசுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரெஸ்பயோப்பியான்னு வரும். த லாஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த ஐ லென்ஸு occurs so that the near objects, the written and printed words are not correctly visible. It can be corrected by convex or bifocal lens. Convex இல்லை bifocal lens போட்டால் presbyopia கரெக்ட் ஆகிடும். ஸோ இதான் வந்து கண்ணை பற்றி படித்தது. ஸோ நர்வஸ் சிஸ்டமில் என்ன படிக்க போகிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. நம்ம சென்சரி இது நியூரல் சிஸ்டம் இதுங்கெல்லாம் கரெக்டாக பார்க்க போகிறோம். ஸோ கண்ணை பற்றி எதுக்கு படித்தோன்னா நமக்கு வந்து கண்ணை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுங்கிறதுக்காக படித்தேன்.